அண்மை செய்தி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சூரஜ் என்பவர் தங்க கட்டிகளுக்கு பதிலாக 97,92,000 ரூபாய் கைமாறியது என்று சிபிசிஐடி தெரிவித்திருக்கிறது. பாஜக நிர்வாகி கோவர்தனின் ஓட்டுநர் விக்னேஷ் மூலம் பணம் கைமாறியதாகவும் சிபிசிஐடி தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், விரிவா சொல்லுங்க. சிபிசிஐடி தரப்புல என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் உறுதி செய்யப்பட்ட தகவலாக அதிகாரப்பூர்வமாக தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியும் கொரியன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளருமான கோவர்தன் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவர் மூலம் தங்க கட்டிகளுக்கு பதிலாக 97.92 லட்சம் ரூபாய் பணத்தை சுராஜ் கைமாற்றிய விசாரணையில் அம்பலமாயிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பாஜக நிர்வாகியும் SR சேகர் கேசவ விநாயகர் கோவர்தன் ஆகியோர் நயனா நாகேந்திரனுக்கு தேர்தலில் போது பணப்பட்டுவாடா செய்ய உதவியது கால் டேட்டா ரெக்கார்டு மூலமாக உறுதியானதாக சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. எனவே இது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.